எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே இல்லைங்களா? இன்றைக்கி சண்டே அன்றைக்கி பிறந்த நாள், கல்யாண நாள் கொண்டாட அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் பசங்க வந்து லீவ் விட்டு தான் இன்றைக்கி சண்டே எப்பயுமே சீக்கிரமாக இருந்தாங்க. இன்றைக்கி வந்து லேட்டாக தான் இருந்தாங்க. இப்போ தான் எழுந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சாச்சு, விளக்கு சாமான்லாம் தேய்ச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போனால் குங்குமம் தான் வைக்க போகிறோம். சரிங்களா? நாளைக்கு வந்து தமிழ் வருஷம் இருக்கும் இல்லைங்களா? அதனால் வந்து நாங்கள் இப்போ எல்லாமே தொழில் பசங்க தூங்கி ஏந்துக்கிறதுக்குள்ளே இது வேலையை எல்லாத்தையுமே முடிச்சு. பசங்க ரொம்ப நாளாக கேட்டுருக்காங்க, நான் மேகியே கலையிற கொடுக்க மாட்டேன், வெளியில் வாங்கி இப்போ செஞ்சு கொடுக்க மாட்டேன் மேகி. அதனால் என்ன பண்ணாங்க, சரி இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு கேட்டுங்கன்னு கேட்டால் பார்த்தா இன்றைக்கி வந்து காப்பித்தூள் வந்து 2 ரூபா ஃப்ரீங்க. சரி என் பொண்ணு அனுப்பிச்சிருங்க, போய் வாங்கிட்டு வரது பார்ப்போம். வாங்கிட்டு வர போகிறாங்கன்னா சன்ரைஸ் காப்பித்தூள் ஃப்ரீ. அதனால் நான் மறந்துட்டு வந்துட்டு என் பொண்ணு போய் குடுன்னு ஓடி போய் வந்துடுங்க. பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி எதாவது கிஃப்ட் இருந்ததுன்னா மறக்காமல் போய் கேட்டு வாங்கிவிடுங்க. சரிங்களா? ஏன் ஃப்ரீயாக வரது விடுவானே, நம்ம பொருளுக்கு தானே கொடுக்குறாங்க. என் பையன் எழுந்துட்டார். இப்போ மேகி அவர் தான் மேகி கலர்றாரு. தண்ணியில் போட்டுக்கலாம், அப்புறம் கரண்டி எடுத்து போட்டுக்கலாம், அப்புறம் வந்து கரண்டி எடுத்து கிண்டிக்கலாம். பாருங்க, கிண்டிக்கலாம். போய் இப்படி ஒரு கிண்டு, அப்படி ஒரு கிண்டு, அது நல்லா அப்படியே கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் எதுவும் என் பசங்களுக்கு இந்த வெங்காயம், தக்காளி, கேரட்டு, பீன்ஸ்லாம் போட்டால் பிடிக்காது. அப்படியே போட்டு கொடுத்தா தான் சாப்பிடும். அதுவும் ரொம்ப நாள் கழித்து நான் செஞ்சு கொடுக்குறேன். செஞ்சே தரமாட்டேன், என் பசங்களோட ஆசை. ஒரு நீட்டாக தூங்குதாம என் பையன் ஒரே கூப்பிட்டு காமிக்கிறான். வாங்க சாப்பிட்லாம். நம்ம வந்து பசங்களுக்கு ஆசையை வந்து எப்பயாச்சும் ஒரு முறை நிறைவேற்றின முறையில் இந்த மாதிரி கேட்டால் அடிக்கடிக்கு செஞ்சு கொடுக்காதீங்க. சரிங்களா? ரொம்ப ஆசைப்பட்றாங்களா, எப்பயாச்சும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சரிங்களா? எங்கள் பசங்க புதுசாக இவங்களுக்கு டிஃபன் சாப்பிட்றதுன்னு வாங்கிட்டு வந்தாங்க தட்டு. அந்த தட்டில் போட்டு மேகி சாப்பிட்றாங்க பாருங்கள். சரி, நம்மளுக்கு தான் பசி எடுத்துக்குமே, நம்ம வீட்டில் மாவு இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, என் பையன் போய் நான் உனக்கு பிரிஞ்சி வேணாம் தரமா, சரிங்க பிரிஞ்சி வேணாம் வந்து கொடுத்துருக்கேன். நானும் சாப்பிட்டுன்னு இருக்கேன். உங்களுக்கு இனிமேல் ஒரு இன்ட்ரெஸ்டான டே எப்படி போகுதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுவீங்க. சரிங்களா? தேங்க்யூ, பாய் பாய்.